எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அப்படிங்கிற ஒரு மெடிக்கல் டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து கோவிட்-19 அப்படிங்கிற கொரோனா பீரியட் காலமாக இருக்கிறதுனால எங்கே பார்த்தாலும் நமக்கு தொலைக்காட்சிகளும் மருத்துவர்களும் என்ன அறிவுறுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா, சளி, காய்ச்சல், இருமல், இந்த மாதிரி சோர் த்ரோட்டு, டயரியா, வாமிட்டிங், இந்த மாதிரி டேஸ்ட் இல்லாமல் போகிறது, ஸ்மெல்லை நுகர முடியாமல் போகிறது, அதீத உடல் வலி, தலைவலி, தும்மல், இதெல்லாம் வந்து கொரோனா வைரஸோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கோவிட்-19ங்கிற கொரோனா வைரஸ் இந்த சிம்டமெல்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் பிளட்டோட ஆக்சிஜன் லெவலை வந்து மானிட்டர் பண்ணிக்க சொல்கிறாங்க. நிறைய பேரை ஹோம் ஐசோலேஷன்லையும் வச்சு இந்த மாதிரி செக் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்ம உடம்பில் வந்து நுரையீரலை தான் போய் தாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பெரிய சிக்கன் குனியா வைரஸ் எல்லாம் வந்தது, அதெல்லாம் வந்து மூட்டுகளை போய் தாக்குனுச்சு. இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்து நுரையீரலை தாக்குறதுனால பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து குறைஞ்சிருச்சுன்னா ப்ரீதிங் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குங்கிறதுனால இது ரொம்ப அவசியமாக இப்போ வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதனால் நான் வந்து இப்போ சொந்தமாக இந்த ஃபிங்கர் டிப் பல்ஸ் ஆக்சிமீட்டர் நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து AFK அப்படிங்கிற ஒரு பிராண்டு. இது மாதிரி நிறைய கம்பெனிகள் மருந்து கடைகளில் நமக்கு கிடைக்கிது. இதோட விலை வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 2000 rupees வருது. இதை நான் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் காட்டுறேன். நான் வந்து மெடிக்கல் ப்ரொஃபஷனல் கிடையாது. நான் வந்து இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டரோட சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவும் இல்லை. நான் வந்து இதை விளம்பரப்படுத்தவும் இல்லை. நான் ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டில் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது இந்த டிவைஸை அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், இது ஒரு சின்ன சைஸாக ஒரு வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. இதுதான். இதில் வந்து இப்போ ஒரு ஸ்க்ரீன் போல் இருக்குது, ஒரு பட்டன் இருக்குது. இது கிளிப்பு மாதிரி மாடலில் இருக்குது. இப்போ நம்ம இந்த கிளிப்பை வந்து இப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இதுக்குள்ளே நம்மளோட மிடில் ஃபிங்கரையோ இண்டெக்ஸ் ஃபிங்கரையோ இந்த மாதிரி இப்படி வைக்கணும். இந்த மாதிரி இப்படி நடுவில் இப்படி வைக்கணும். வச்சுட்டு இந்த பட்டனை வந்து நம்ம ஆன் பண்ணணும். இந்த பட்டனை ஆன் பண்ண உடனே இப்போ ஒரு வேவ்ஸ் மாதிரி வருது பாருங்கள், தெரியுதா? இப்போ வந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து இப்போ 98 காட்டுது. எனக்கு SpO2 அப்படின்னு போட்டிருக்குது ஆக்சிஜன் லெவல். இந்த 87 அப்படின்னு அந்த பக்கம் காட்டுறது வந்து நம்மளோட பல்ஸ் ரேட்டு, அதாவது நம்மளோட இருதய துடிப்பு. இது ரெண்டையுமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். இந்த மாதிரி இது வந்து டிஜிட்டலாகவே இப்படி காட்டுது. இப்போ வந்து ரிமூவ் பண்ணுறது சும்மா கிளிப் அவுட், அவ்வளோதான். இது உள்ளே பாருங்கள், இது ஒரு ரெட் லைட் மாதிரி தெரியுது. ஒரு ரெட் லைட்டு மாதிரி இந்த உள்ள பாருங்க. ஒரு சிகப்பு லைட்டு தெரியுது பாருங்க. அது மேலே நல்லா நம்மளோட ஃபிங்கர் வந்து இருக்கிற மாதிரி, இந்த ஃபிங்கர் மேலே அந்த ரெட் லைட் படுற மாதிரி நாம் வந்து இன்சர்ட் பண்ணணும். கிளிப் அவுட் வந்து ஃபிங்கர் அவுட்டுன்னு அதுவே காட்டிடும். இப்படி தான் பார்க்கணும். இதில் வந்து இப்போ நம்ம வந்து இதை எப்படி பார்க்குறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருத்தருக்கு யூஸ் பண்ணால் இன்னொருத்தருக்கு யூஸ் பண்ணும்போது நல்லா சானிடைசர் வச்சு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நல்லா க்ளீன் பண்ணிட்டு தான் அடுத்த பர்சனுக்கு யூஸ் பண்ணணும். இப்போ வந்து நம்ம பல்ஸ் ரேட்டும் பிளட் ஆக்சிஜன் லெவலும் எவ்வளவு இருக்கணும், எவ்வளவு இருந்தால் நார்மல் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்குவோம். பல்ஸ் ரேட் வந்து 95லேருந்து பிளட் ஆக்சிஜன் லெவல் வந்து 95லேருந்து 100 வரைக்கும் இருந்தால் நார்மல். 95லேருந்து 100 வரைக்கும் இருந்தால் நார்மல். 94க்கு கீழே போனால் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் டாக்டர்கிட்ட போயிடணும். அவங்க வந்து நம்மளோட இதை வந்து அவங்களும் மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு, இது ஓரளவு அப்ராக்சிமேட்டு தான், அவங்களும் மானிட்டர் பண்ணி பார்த்துட்டு நம்மளை என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால் 94க்கு கீழே போனாலே ஹாஸ்பிட்டலைஸ் ஆயிடணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆக்சிஜன் லெவல் 95லேருந்து 100 வரைக்கும் இருக்கிறது நார்மல் ரேஞ்சு. அதே மாதிரி பல்ஸ் ரேட் வந்து 60லேருந்து 100 வரைக்கும் இருக்கிறது நார்மல்னு சொல்கிறாங்க. 60லேருந்து 100 வரைக்கும் 60 to 100 இருக்குது நார்மல் ரேஞ்சு. இதுதான். இதை ஓரளவு நம்ம வீட்டில் வச்சு மானிட்டரைஸ் பண்ணிக்கலாம். அதன் பிறகு அரசாங்கம் சொல்கிறதையும் நாம் கேட்கணும். திருப்பி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சானிடைசர் போட்டு கைகளை கழுவுங்க, மாஸ்க் போட்டுக்குங்க, சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. இதை வந்து நம்ம சிம்பிளாக SMS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். எஸ் அப்படின்னா சோசியல் டிஸ்டன்சிங், எம்னா மாஸ்க்கு, திருப்பி ஒரு எஸ்ன்னா சானிடைசர். இது மூணையும் பண்ணனாலே இந்த கொரோனா வைரஸ்லேருந்து நாம் தப்பிக்கலாம் அப்படின்னு தான் அரசாங்கம் சொல்லுது. அரசாங்கம் சொல்கிறத கேட்போம். பி சேஃப், பி ஹெல்தி. தேங்க்யூ.